நீடு வாழும் நெறி பற்றி கலந்துரையாடலில் இன்றைக்கு உண்ணா நோன்பு பற்றி பார்க்க போகிறோம். பசி என்பது வந்ததும் உணவு உட்கொண்டால் அது ஒரு சுகமான அனுபவம். ஆனால் உணவு உண்ணாமல் இருந்தால் அது ஒரு வலி. அதனால்தான் தமிழ் பாட்டி ஔவையாரும் மானம் குலம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவம் முயற்சி தாளாண்மை தேனின் கசிவந்த சொல்லியர் மேல் காமுறுதல் பத்தும் பசி வந்திட பறந்து போம் என்று பாடினார்கள். அப்படிப்பட்ட வலியை ஏற்படுத்தக்கூடியது பசி. வள்ளுவ பெருந்தகையும் பசியை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் என்று சொன்னார். ஏனால் முனிவர்களும் அருளாளர்களும் பசியை பற்றி பொருட்படுத்தாமல் அதை தாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதனால் ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல். ஆனால் அந்த பசியையே தாங்கி கொண்டு இருப்பது என்பது ஒரு வகையான நோன்பு. இது உலகத்தினுடைய எல்லா பண்பாட்டிலும் உண்ணா நோன்பு அமைந்திருக்கிறது. முஸ்லிம் சகோதரர்கள் ரம்லான் மாதத்தில் உண்ணா நோன்பு மேற்கொள்கிறார்கள். கிறிஸ்தவ சகோதரர்கள் ஈஸ்டரை ஒட்டி உபவாசம் மேற்கொள்கிறார்கள். இந்து மதத்தில் சொல்லவே வேண்டாம். அமாவாசை, பௌர்ணமி, ஏகாதேசி, நீத்தார் நினைவு நாள் என்று அடிக்கடி உண்ணா நோன்புகள் வந்துவிடும். இந்த உண்ணா நோன்பு இருக்கின்றார்களே, இது வெறும் நம்பிக்கை தானா அல்லது ஏதாவது அறிவியல் சார்பு உண்டா என்பதை உயிரியல் அறிஞர்கள் ஆய்வு செய்திருக்கிறார்கள். அப்படி ஆய்வு செய்ததில் இந்த உண்ணா நோன்பு பெரும் பயனுடையது என்று கண்டறிந்திருக்கிறார்கள். எந்த விதத்தில் என்றால், இப்படி இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இடையிடையே உண்ணா நோன்பு மேற்கொள்கின்ற போது குடலில் உள்ள நுண்மங்களில் இண்டோல் 3 புரோபயானிக் ஆசிட் என்கின்ற ரசாயனம் உருவாகிறது. இந்த ரசாயனத்துடைய பயன் என்ன? நாடிகளில் இரத்தம் உறைந்து விடாமல் அதை கரைத்து விடக்கூடிய ஆற்றல் இந்த இண்டோல் 3 புரோபயானிக் ஆசிட்டுக்கு இருப்பதாக கண்டறிந்திருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய முன்னோர்கள் உண்ணா நோன்பு இடையிடையே மேற்கொண்டது ஏதோ நம்பிக்கை அடிப்படையினால் மட்டுமல்ல, அது ஒரு உயிருக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய ஒரு நிலையாகவும் அவர்கள் கருதி இருக்கிறார்கள். இப்பொழுது இளைஞர்கள் 25 வயது 35 வயது 40 வயதிலேயே இதய நோய் வந்து இறப்பதை கண்டு கலங்குகிறோம். அத்தகைய கலக்கம் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய அருளாளர்கள் காட்டிய இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் முறையாகிய உண்ணா நோன்பை நாம் பின்பற்ற வேண்டும். மருத்துவர்களை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற சித்தாலயா 31/2 ஃப்ளவர்ஸ் ரோட், அரும்பாக்கம், சென்னை 106 என்ற முகவரிக்கு நேரில் வரலாம்.